நீலகண்டன் பிறப்பு விஷத்தை உண்டு உலகத்தை காப்பாற்றிய சிவன். பார்க்கடல் குலைக்கை சமுத்திர மந்தனம். மிகப் பழங்காலத்தில் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் இடையே உலகின் ஆதிக்கத்திற்காக கடும் போராட்டம் நிலவியது. அமிர்தத்தை பெறுவதற்காக அவர்கள் பார்க்கடலை கடல் மந்தனம் குலைக்க முடிவு செய்தனர். மந்தர மலை பார்க்கடலில் குலைக்கையாகி வாசுகி நாகன் கயிறாக பயன்படுத்தப்பட்டது. கடலுக்குள் இருந்த பல்வேறு அம்சங்கள் வெளியே வந்தன. அவற்றில் காமதேனு, உச்சசஸ் குதிரை மற்றும் மகாலட்சுமி ஆகியோர் இருந்தனர். ஆனால் எதிர்பாராத விதமாக கடலின் ஆழத்திலிருந்து ஹாலாஹலா விஷம் என்ற ஒரு பெரும் நச்சு வெளிவந்தது. அதன் சக்தி அனைத்து உயிர்களையும் அழைக்கும் அளவிற்கு மிகுந்தது. விஷத்தின் தீவிரம் மண்ணையும் வானத்தையும் கடலையும் தீண்ட பிரபஞ்சமே அழிவின் விளிம்பில் இருந்தது. தேவர்களும் அசுரர்களும் பயந்தனர். சிவனின் தியாகம். உலகம் அழுவதை தடுக்க தேவர்கள் மகாதேவனை, உலகத்தின் பாதுகாவலராக விளங்கும் சிவனை நாடினார்கள். கைலாய மலையில் தியானத்தில் இருந்த சிவனிடம் சென்று கோரினர். ஓம் மகாதேவா, பிரபஞ்சம் அழிவை நோக்கி செல்கிறது. இந்த விஷத்தைக் கட்டுப்படுத்த உம்மால் மட்டுமே முடியும். தேவர்களின் புனித வேண்டுகோளை கேட்ட சிவன் உடனே எழுந்து பார்க்கடல் அருகே வந்தார். விஷத்தை தன் கரங்களில் எடுத்து அசைக்காமல் நீராகக் குடித்தார். அதன் வெகுண்ட சக்தி சிவனை அழைக்கக்கூடியது. ஆனால் அவர் அதை தன்னுடைய தொண்டையில் தடுத்து உண்டுவிட்டும் விழுங்காமல் இருந்தார். விஷத்தின் தீவிரத்தால் சிவனின் தொண்டை நீளமாக மாறியது. ஆனால் அவர் தனது தவத்தால் அதன் பாதிப்புகளை தன்னுள் அடக்கிக் கொண்டார்.